உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்திருந்து நம்முடைய அன்பு தேவனை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். வசனம் அப்படியாய் சொல்லுகிறது, என்னை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அவர் நம்மத்திலே இருக்கிறார். ஆமென். எனவே எல்லோரும் இந்த நாளிலும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று அவருடைய முகத்தை மாத்திரம் நாங்கள் பார்ப்போம். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பும் என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பும் தள்ளாமலே நீ தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே, தள்ளாமலே நீ தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே, தாங்கின அன்பேதுவே. இன்று நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. அன்பு மாறாதது பிள்ளைகளே. நம்மை விட்டு கொடுக்காத அன்பு, நம்மை தள்ளாத அன்பு, நம்மை வெறுக்காத அன்பு, நம்மை ஒதுக்காத அன்பு, நம்மை மறக்காத அன்பு, நம்மை மறுக்காத அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லோருமாய் நாங்கள் இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து நாங்கள் வருடத்தின் கடைசி மாசத்தில் இருக்கிறோம். ஆமென். நம்மை குறைவின்றி அவர் நிறைவாய் நடத்தி இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலும் அவர் பெலனாய் அவர் இருந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார். நமக்கு ஜீவனை கொடுத்து, பெலனை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நிற்கத்தக்க கிருபையை அவர் தந்திருக்கிறார். நாளில் நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நாம் எல்லோருமாய் முதல் நாங்கள் ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 34வது சங்கீதம் 1 முதல் 10 வசனங்கள். சங்கீதம் 34 1 முதல் 10. Psalm 34 verse 1 to verse 10. கர்த்தரை நான் காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்டப்படவில்லை. இந்த கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர்களையும் நம்பிக்கையாய் இருக்க மனுஷன் பாக்கியவான். கர்த்தர்
கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இத்தனை பேர் நாங்கள் சொல்ல போகிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதக்காரன் அவர் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் பொழுதுமே என் நாவில் ஒலித்திருமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ்
ஹalleluya. நாங்கள் அவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்போம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நாங்கள் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஏனென்று சொன்னால் நாங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விட மாட்டார். சொன்னால் நடத்துகிறவர் அந்த அன்பு தேவன் எங்களை வெறுக்காதவர், நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை தள்ளிவிடாத தேவன். அந்த அன்பு தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். சங்கீதக்காரன் அதை நல்லா அறிந்திருந்தார். எல்லா சூழ்நிலை கர்த்தரை எக்காலத்திலும் அது வேதனையாய் இருந்தாலும் துன்பமாய் இருந்தாலும் கஷ்டமாய் இருந்தாலும் அவர் சிங்காசனத்திலே இருந்தாலும் அவர் கர்த்தரை ஒரு ஸ்தோத்தரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆடுகள் மேய்த்து அந்த தகப்பனுடைய சொற்பாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனுஷன். சிங்காசனத்தில் ஏறி இருந்த பொழுதும் அவர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனுஷன். தேவன் அவருக்கு எல்லா சத்துருக்களையும் நீக்கி அவருக்கு இளைப்பாறுதல் கொடுத்த பொழுதும் அவர் என்ன செய்கிறார்? ஆலயத்திலே போய் என்ன சொல்லுகிறார்? என்னை இதுவரை கொண்டு வந்ததற்கு நான் மாத்திரம், வீடு மாத்திரம். ஹல்லேலூயா. நாங்க சொல்லுவோமா, ஆண்டவரே எங்களை இந்த வருடத்திலே இத்தனை வருடங்கள் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து வந்தீங்க. நான் மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் என் மாத்திரம் என்று சொல்லுவோமா? எங்களை அவர் அநாதி ஸ்நேகத்தால் அவர் ஸ்நேகித்திருக்கிறார். ஆமென். அவருக்கு கைவிடாத தேவன், விட்டு விலகாத தேவன். அவர் அநாதி ஸ்நேகத்தினால் அவர் நம்மை நேசித்திருக்கிறார். அவருடைய அன்பு பெரிது தேவ பிள்ளைகளே. அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உங்க
அன்புக்குரியது தேவ பிள்ளைகளே, அவர் நம் மீது அன்பு கொண்டபடினாலே தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனுடைய அன்பு நம் மீது அவர் அன்பு கூர்ந்தபடினாலே தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அவருடைய கண்கள் நம்மை கண்டது, நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை அவர் இழுத்துக் கொண்டார். அவர் இழுத்துக் கொண்டபடினாலே தான் இந்த நாளில் நாங்கள் அவருடைய சமூகத்திலே இருக்கிறோம். நாங்கள் நினைத்து பார்ப்போம், தேவ பிள்ளை, இந்த வருடத்தின் தொடக்கத்திலே நாங்கள் பயந்திருப்போம். இந்த வருடத்தை நாங்கள் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? எல்லா சவால்களையும் முறியடித்து வருடத்தின் முடிவிலே நம்மை அவர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்திருக்கிறார், நம்முடைய குறைவுகளை அவர் நீக்கி இருக்கிறார். அவருடைய கிருபை மேலானது. எனவே நாங்கள் இந்த ஸ்டான்ஸாவை மட்டும் நாங்கள் பாடி அவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். நம்மை அவர் விட்டு விலகாத அன்பு, நம்மை விட்டு கொடுக்காத அன்பு, நம்மை தள்ளிவிடாத அன்பு, நம்மை நடத்தி வந்த அன்பு. ஹல்லேலூயா. நம்மை மறக்காத அன்பு, நடத்தி வந்த பாதைகளை உதடுகளில் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவாகிய தேவனுக்கு செலுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவ பிள்ளைகள், இந்த சபையிலே ஒருவர் பொதுவாய் தேவன் இந்த சபையிலே தேவன் இந்த தொடக்கத்திலே இந்த நாள் வரையில் தேவன் நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காயும் நல்ல வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். நம்மை முடியாது என்று சொன்ன பொழுது, சோர்ந்து போயிருந்த பொழுது தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தி இருக்கிறார். நல்ல வேத படிப்புகளை தந்திருக்கிறார், நல்ல ஊழியர்களை தந்திருக்கிறார், நல்ல போதகர்களை தந்திருக்கிறார். தேவன் இந்த சபை வாழ்விலே நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காயும் ஒருவர் ஸ்தோத்திர பலியிடுங்கள், ஸ்தோத்திரம் செலுத்துங்கள்.
பிதாவே உமக்கு பல கோடி ஸ்தோத்திரங்கள். அப்பா வாழ்த்துக்களுமை போற்றுகிறோம். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மக்கள் கத்தை சிறையின் மேலும் காக்கும் ஜெபவார் எங்கள் வாழ்க்கையில் காணுவேலை ஆண்டவரே நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அப்பா நீங்கள் எங்களை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கு நாங்கள் மாத்திரம் சுவாமி நான் உன்னை விட்டு விலகுவது உன்னை கைவிடுதல் வந்து சொன்னதாம் கலங்கொண்டு திடமனாய் திகையாது கலங்காது நான் உன்னோட வருகிறேன் உன்னை தாங்குவேன் சுமப்பேன் தப்பிப்பேன் என்று இதுவரையில் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்களே ஆண்டவரே. அப்பா விசேஷமாக நாங்கள் இன்றைய நாளில் எல்லோருமாக ஒன்று கூடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் அதே வேளையில் அப்பா எங்களுடைய தலைமை போதக நான் நினைவு கூர்ந்து இந்த இடத்திலே அப்பா குடும்பத்தை அவருடைய ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை ஒவ்வொரு திருச்சபையும் இந்த இடத்துல நினைவு கூர்ந்து நாங்கள் ஒப்புக் கொடுத்து நன்றி செல்கிறோம். இதுவரையில் நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் நல்ல ஞானம் அறிவு புத்தியை கொடுத்து அப்பா இன்னும் நாங்கள் அப்பா உமக்கு கீழ்ப்படைந்து உடைய ஆலோசனைக்கு உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து இன்னும் நாங்கள் நடக்க உண்மை கிட்டி சேர இன்னும் அறிய எங்களை நீங்கள் திடப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி அப்பா. நீங்கள் ஆற்றி தேடி அரவணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரை எல்லா காரியங்களும் உங்களுடைய வெள்ளமையான கரம் எங்களோடு கூட வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவர். அதே போல தூரத்திலே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் உங்களுடைய திருச்சபை நோக்கி ஆண்டவரே வந்து கொண்டு ஆண்டவரே வாரம் ஒரு முறை ஆண்டவரே இருமுறை என்றாலும் ஆண்டவரே எத்தனை முறை என்றாலும் ஆண்டவரே உடைய சமூகத்தேவர்கள் நாடி அப்பா எங்களுக்காக நீங்கள் வார்த்தைகளை கொடுத்து அனுப்பி துதிகளின் மத்தியிலே நீங்கள் வாசம் செய்கின்ற தேவன் ஆண்டவரே நாங்கள் நன்றியை செலுத்துகிறோம். ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே அப்பா எல்லா ஊழியக்காரர்களையும் பலப்படுத்துங்க. எல்லா விசுவாசமாக வாலிப பிள்ளைகளை அப்பா இன்னும் நீங்க பலப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா அந்த வேத பகுதிகள் ஆண்டவரே இன்னுமாய் ஒவ்வொரு ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரை எழுந்து பிரகாசிக்கும்படி ஆண்டவரை ஒவ்வொரு திருச்சபையிலும் எழுப்புதல் உருவாகும்படி அப்பா நாங்கள் இந்த இடத்திலே வேண்டுகிறோம். இதுவரையில் எங்களை நடத்தினீர்கள் அதுக்காக நன்றி ஆண்டவர். எங்களை மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விசுவாச குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் நடத்தி வைக்கின்ற உங்களுடைய அன்பான தயவுக்காக உங்களுடைய கிருபைக்காக உங்களுடைய அன்புக்காக கூடான கொண்டு நன்றி ஆண்டவரே மக்கள் நன்றி. ஆமே தேவன் தாமே ஒவ்வொரு திருச்சபையை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இதுவரை நடத்தி குறிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறிவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. கண்ணீரை கலந்து ஓரை சேர்த்து மகிழ்வை
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து எங்களுக்கு மகிழ்வை தந்த தேவன். ஆமென். நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி இருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய். அப்படிப்பட்ட நல்ல தேவன் என் கரத்திலிருந்து ஒருவனும் உங்களை பறித்துக் கொள்ள முடியாது. எப்பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை மரண பரியந்தம் அவர் நடத்த போதுமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட அன்பு தெய்வத்தை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அன்பு தேவனை பற்றி நாங்கள் எத்தனை வார்த்தைகள் நாங்கள் நன்றி சொன்னாலும், நமக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் அது போதாது. வசனம் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் காய்ச்சலிருந்து பட்டினியா கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி அவர் நம்மை நன்மைகள் குறைபடாதபடிக்கு அவர் நம்முடைய தேவைகளை ஏற்ற காலத்திலே அந்தந்த நேரத்திலே எங்களுக்கு அவர் அழகாய் தந்து அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு வரப்போகிற காலங்கள் தெரியாது, ஆனால் நம்முடைய தேவனுக்கு கடந்த காலம் தெரியும். இப்பொழுது நாங்கள் எப்படியான பாதைக்கூடாய் போகிறோம் என்பது தெரியும். என்ன நமக்கு சம்பவிக்க போகிறது, என்ன நமக்கு முன்பாய் இருக்கிறது என்பது அவர் அறிந்திருக்கிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சிங்கக்குட்டிகள் Thank you.
தேடுகிறவர்களுக்கு குறை இல்லை. அதை நாங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவரை நாங்கள் ருசிக்கும் பொழுது அவரை இன்னும் கிட்டி சேரும் பொழுது நாங்கள் அவரை அறிகிறார்களே வளரலாம். அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் கர்த்தர் என்னுடைய மீட்பராய் இருக்கிறார் என்று நம்மால் அறிக்கை முடியும். நாம் சொல்லுவோமா, கர்த்தரே மீட்பராய் இருக்கிறார், அவர் நம்மை ஒருபோதும் தாழ்ச்சி அடைய விடமாட்டார். சத்துருக்களுக்கு முன்பாய் நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன், அவர் அன்பு தேவன், அவர் நல்ல தேவன், அவர் நம்மை மீட்டுக் கொண்ட தேவன், நம்மை விட்டுக் கொடுக்காத தேவன், நம்மை கைவிடாத தேவன், நம்மை மறக்காத தேவன், நம்மை வெறுக்காத தேவன், நம்மை ஒதுக்காத தேவனாயிருக்கிறார். மனுஷர் மறந்து போலாம், மனுஷன் தான். ஆனால் தேவன் அவர் நம்மை ஒரு பொழுதுமே நம்மை புறக்கணிக்காத படிக்கு அவர் நம்மை தம்முடைய கரத்திலே அவர் மறைத்து வைத்திருக்கிறார். தீங்கு நாட்களிலே தம்முடைய கூடார மறைவிலே அவர் மறைத்து நம்மை ஒழித்து வைத்திருக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். பஞ்சங்கள் வரும், பட்டினிகள் வரும், அவமானம் வரும், நிந்தை வரும், ஆனால் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். இப்பொழுது எல்லாருக்கும் ஒரு லெட்டர்ஸ் வந்திருக்கு ஹாலண்டில். உங்களுக்கு எனக்கு தெரியல, இங்கே நம்ம நோட் பேக்கெட் வரப்போகிற ஆபத்துக்கு நீங்கள் அதை சேகரிங்கள், இதை சேகரித்து வையுங்கள், வீட்டிலே வைத்திருங்கள். ஆனால் நமக்கு ஒன்று தெரியும், பஞ்ச காலத்திலே அவர் நமக்கு திருப்தியாய் அவர் ஆகாரம் அளிக்கிற அந்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட தேவனின் தெய்வ பிள்ளைகளை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருப்போம். நாங்கள் ருசித்து அவரை நாங்கள் ருசிக்கும் பொழுதுதான் நாம் அவரை நாங்கள் அறியத்தான் அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். இல்லாவிட்டால் இதுக்களாலே கேட்டு நாம் அதுக்களாலே விட்டு போக வேண்டியது. தேவனை நாங்கள் அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும். இந்த நாட்கள் நமக்கு என்னென்ன பகுதிகள் உணர்ந்திருக்கிறதோ சபைகளிலே இப்பொழுது எல்லாம் உணர்ந்து போயிருக்கிற நிலைமைகளில் இருந்து என்ன செய்வது, உயிர் மீட்சியவன் நமக்கு கொடுக்க வேண்டும். ஒரு பின்மாரியை நமக்குள்ளாய் ஊற்றி நாம் இன்னும் கத்தருக்காய் இன்னும் வைராக்கியமாய் நாங்கள் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். வரப்போகிற புதிய வருஷத்திலே கத்தருக்கு சித்தமாய் இருந்தால் அந்த வரப்போகிற புதிய வருஷத்திலே நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும், இன்னும் தேவனுக்காய் நாங்கள் வைராக்கியமாய் வாழுகிறவர்களாய் இன்னும் தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர. எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? அவர் நமக்குள்ளே ஒரு பின்மாரியை ஊற்றும்படி இந்த பாடலை பாடி நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம்
என்ன பகுதிகள் இழந்து போயிருக்கிறதோ, நாங்கள் தேவ அன்பிலே குறைவுபட்டு போயிருக்கிறோம் தேவன் தாமே. மேலும் நமக்கு பரலப்பட்ட பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்போம், அந்த அன்பிலே நாங்கள் பெருகுவோம், அவரை அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவோம். இப்பொழுது உங்களுடைய தேவ பிள்ளைகளே நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஸ்ரீலங்காலே இப்பொழுது வெள்ளத்தினால் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வீடு வாசல்கள் உடைமைகளை இழந்திருக்கிறார்கள், உறவுகளை இழந்திருக்கிறார்கள். தேவன் தாமே எல்லாவற்றும் சகல விதமான ஆறுதலின் தேவன் அவர்தான். ஏற்ற காலங்களிலே அந்த நிவாரணங்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் அவருடைய இருதயங்கள் இழப்புகளினால் இருதயங்கள் ஆத்துமாக்கள் சோர்ந்து போயிருக்க தேவன் தாமே அவர்களை தேற்றும்படியாய். ஏனென்றால் தேவனுடைய ஆறுதல் தான் அவர்களுக்கு தேவை. மனுஷ ஆறுதல்கள் அது என்ன செய்யும்? அது தற்காலிகமான தேவன் தான் அந்த இருதயங்களை ஆறுதல் படுத்தும்படியாய், தேவைகளை சந்திக்கும்படியாய், அவருடைய காயங்கள் கட்டும்படியாய் ஒருவர் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பான தகப்பனே, எங்கள் தேசங்களுக்காய் ஆண்டவரே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். ராஜா ஆண்டவரே, இயற்கையின் அனுத்தத்தினால் ஆண்டவரே அப்பா முழு தேசமும் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு ஆண்டவரே எத்தனையோ உறவுகளை இழந்து, ஆண்டவரே உடைமைகளை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே நிற்கதியாகி நிற்கிற என்னுடைய தேசத்தின் ஜனங்களுக்காய் ஆண்டவரே நாங்கள் திறப்பில் நிற்கிறவர்களாய் ஆண்டவரை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா அந்த ஆண்டவரே தேசத்தினை ஆளுகிறவர்கள் ஆண்டவரே உரிய நிவாரணங்களை ஆண்டவரே தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஆண்டவரே அப்பா அது பொது ஜனங்களுக்கு சென்று சேர ஆண்டவரே அப்பா தகப்பனே அவர்கள் தங்களுக்கென்று ஆண்டவரை எடுத்து வைத்துக் கொள்ளாமல் எல்லா காரியங்களிலும் உண்மையாய் நடக்க கர்த்தாவே அவர்கள் உள்ளங்களை ஏவுவீராக சுவாமி. ஆண்டவரே அப்பா ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து ஆண்டவரே அப்பா அடுத்த வேளை என்ன செய்வதென்று திக்குமுக்காடி கொண்டிருக்கிற ஜனங்களுடைய தேவைகளை கர்த்தாவே நீ சந்தித்து கொடுப்பீராக. ஆண்டவரே அனர்த்தங்களினால ஆண்டவரே தங்களுடைய உறவுகளை இழந்து வாடுகிற ஜனங்களை ஆண்டவரே ஒரு விசை நீர் ஆற்றி தேற்றுவீராக சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் தேசத்திலே கர்த்தருடைய கோபம் மூண்டு ஆண்டவரே அப்பா தேசம் அழிபட்டு புகாதபடிக்கு கர்த்தாவே உங்களுடைய ஜனங்களுடைய ஜெபம் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்தை தாங்கட்டும். ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகராய் அந்த தேசத்திலே ஆண்டவரே அப்பா மாறட்டும். ராஜா உங்களுடைய நாமம் ஆண்டவரே அப்பா அந்த இடத்துல மேலோங்கி நிக்கட்டும். அந்த தேசத்தை கெடுக்கிற விக்கிரக ஆராதனையின் கட்டுகள் ராஜா ஆண்டவரே அப்பா இயேசு நாமத்துல நிர்மூலப்பட்டு போவதாக. ராஜா அவையோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேசத்துல பெருகட்டுக்கும். தங்களுக்கு கிடைத்திருக்கிற கொஞ்ச காலத்திலேயே ஆயிலும் கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ளே என்னுடைய தேசம் பெற வேணும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே மறுவிசை ஆண்டவரே அப்பா தகப்பனே நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த தேசத்தின் இயற்கை அனர்த்தங்களினால சிக்குண்டு தவிக்கிற ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தங்களுடைய உரிய வாழ்க்கைக்கு பழைய நிலைமைக்கு திரும்ப ஆண்டவரே அப்பா வழிவாசல்கள் சீக்கிரமாய் அந்த ஜனங்களுக்கு உண்டாகி தேசம் நன்மையை காணட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுது கூட பலவீனத்தோடு வேதனைகளோடு வியாதியோடு யார் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று ஏக்கங்களோடு ஹாஸ்பிட்டல்ஸ்லே கைவிடப்பட்டு இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். தனிமையாய் இருக்கிறவர்கள், திக்கற்றவர்கள், விதவைகள் இப்படிப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். தேவன் தாம் அவருடைய சகாயராய் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவைகளுடைய தேவனுமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறார். எனவே நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம் எல்லாருமாய் சேர்ந்து. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவனுடைய சகாயம் வரும்படியாய், அவருடைய இரக்கம் வரும்படியாய், தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். கள்ளப்பட்ட தேசத்தில் இருக்கிறார்களோ ஆண்டவரே எனக்கு தேற்றவாளத்தை சொல்லி கவலையோடு கேட்டபடியாக வருகிறோம். ஒவ்வொரு இடங்களில் இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு உதவியை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் இயேசு சொன்னார். இந்த பலவீன வீரத்தில் ஓம்
எல்லா வேதனையிலும் நமக்கு அவருடைய சமூகம் போதுமானது. ஆமென். அவருடைய சமூகத்திலே நமக்கு சுகம் உண்டு, ஆறுதல் உண்டு, ஜெயம் உண்டு, நம்முடைய விடுதலை உண்டு. ஆமென். அவருடைய சமூகம் ஒப்பற்ற சமூகம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட நான் வார்த்தைக்காய் ஜெபிக்கிறேன். நீங்கள் ஒருமனப்பட்டுக் கொள்ளுங்க. தாப்பனே, உடைய சமூகத்திலே நின்று கர்த்தாவே அப்பா, இந்த நாளில் நீர் பேச போகிறோம். உடைய வண்ணாவுக்காய் உங்களை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளில் நீர் பேசுவீராக ராஜா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வசனம் ஆவியாயும் ஜீவனுமாய் இருந்து அப்பா ஆண்டவரே கர்த்தாவே நமக்குள்ளாய் கிரியை செய்யட்டும். நம்முடைய இருதயங்களே அப்பா ஆண்டவரே கர்த்தாவே ஒரு விசை கர்த்தாவே அந்த வார்த்தைக்காய் காத்திருக்கிற அந்த இருதயங்களே அப்பா அந்த வசனமானது விழுந்து கர்த்தாவே 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆண்டவரே இந்த பகுதிகளில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ ராஜா. ஆண்டவரே அந்த பகுதிகளில் நாங்கள் மனம் திரும்பி இன்னும் ஒருபடி உமக்கு கிட்டி சேர கர்த்தாவே அப்பா அந்த வார்த்தைகளை நீர் முத்தரித்து தரும்படியாய் வார்த்தையை கொண்டு வந்து அப்பா உம்முடைய சாசனையும் அப்பா சிலுவை நிழலிலே மறைத்து நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரே நீங்கள் தாமே ஆண்டவரே இந்த வார்த்தையின் பகுதி முழுவதுமாய்